என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் சி ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் dy by dx ஈக்குவல் டு e பவர் 3x மைனஸ் 2y ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் 2yன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்னென்னா இ பவர் மெத்தடில் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தை வந்து நம்ம ரீரைட் பண்ணி எழுதணும். இது வந்து என்னென்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ண போகிறோம். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈங்கிறது பார்த்தீங்கன்னா ஈ தான் பேஸு, அதை வந்து தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து எழுத போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், dy by dx ஈக்குவல் டு எழுதிட்டு e பவர் 3x மைனஸ் 2yன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது எப்படி எழுதுகிறோம்னா e பவர் 3x இன்ட்டு e பவர் மைனஸ் 2yன்னு எழுதுகிறோம். புரியுதுங்களா? e பவர் 3x மைனஸ் 2y e பவர் 3x இன்ட்டு e பவர் மைனஸ் 2yன்னு எழுதுகிறோம். இதை ஒட்டுக்கு எழுதும் போது ரெண்டு பேஸும் ஒரே இதாக இருக்குது. அதனால ஒரு தடவை பேஸ் எழுதிட்டு பவர் எப்பவுமே ஆட் பண்ணுங்க. பாருங்கள், 3x மைனஸ் 2yன்னு இருக்குது, அதை அப்படியே எழுதியாச்சு. ஓகேங்களா? அப்போ கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தை நம்ம வந்து இ பவரில் எக்ஸ்பனன்ஷியலில் வந்ததுன்னா நம்ம வந்து இப்படி தனியாக வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுக்கிறோம். பிரித்ததுக்கப்புறம் ப்ளஸ் இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2y. இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த இ பவர் மைனஸ் 2y இ பவர் மைனஸ் 2y காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருங்க. அப்போ dy by dx ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2y காமனாக வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன வரும்? இ பவர் 3x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருங்களா? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒய் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒரு பக்கம் இருக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், ஒய் dy இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ பவர் மைனஸ் 2y வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டா ஒய் வந்து குரூப்பிங் ஆகிடும். அப்போ dy டிவைடட் பை மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இ பவர் மைனஸ் 2y இங்கே வரும்போது டிவைடட் பையில் வரும், டிவைடட் பை இ பவர் மைனஸ் 2y ஆகிடும் ஈக்குவல் டு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், எல்லாமே எக்ஸ் தான் இருக்குது. இ பவர் எக்ஸ் இ பவர் 3x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இந்த dx இருக்குது பார்த்தீங்களா, டிவைட் பை dx வந்து இங்கே மேலே போகும்போது மல்டிப்ளைட் ஆகிடும். சரிங்களா? அப்போ எப்படி வருங்க? இ பவர் 3x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx ஆகிடுமா? சரியாப்பா? இப்போ பாருங்கள், எக்ஸ்எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம், ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம். அப்போ எக்ஸ்எல்லாம் வந்து இங்கே இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எக்ஸ் தான் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஒய் தான் இருக்குது. அப்போ குரூப்பிங் ஆகிடுச்சு. இப்போ இந்த குரூப்பிங் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணலாம். ஆனால் இங்கே இ பவர் மைனஸ் 2y வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து இங்கே இன்டெகிரேட் பண்ண முடியாது. dy டிவைட் பை இ பவர் மைனஸ் 2y வந்து இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த இ பவர் மைனஸ் 2y டினாமினேட்டர் இருக்கிறத நான் வந்து நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். இப்போ நியூமரேட்டர் கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா இ பவர் ப்ளஸ் 2y மாறிடும். அதாவது சைன் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸாக மாறும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே இ பவர் மைனஸ் 2yன்னு இருக்குது, மைனஸுங்கிறது மேலே போகும்போது என்ன ஆகிடும்? இ பவர் ப்ளஸ் 2yன்னு ஆகிடும். அப்புறம் dy அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணணும். அதனால் வந்து இந்த dx வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்போ இ பவர் 3x இன்ட்டு dx ப்ளஸ் இந்த dx இங்கே உள்ளே கொண்டு வாங்க பார்க்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dx. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னென்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஒய் டேர்ம்ஸ்லாம் தனியாக இருக்குது, எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் தனியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? இன்டெகிரேட் பண்ணலாம். அப்போ இன்டெகிரல் சிம்பிளை இன்க்ளூட் பண்ணுங்கள். இன்டெகிரேட் ஆன் போத் சைட்ஸ். இன்டெகிரல் இ பவர் 2y dy ஈக்குவல் டு இங்கே இன்டெகிரல் கொடுத்தா என்ன ஆகும்? இன்டெகிரல் இ பவர் 3x dx ப்ளஸ் இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் dx. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இ பவர் 2y வந்து பார்த்தீங்கன்னா இ பவரில் எது வந்தாலும் சரி அதை அப்படியே எழுதிடுங்க. ஈஸியாக ஞாபகம் இருக்காக சொல்கிறேன். இ பவர் 2y டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன வரும்னா ஒய்க்கு முன்னாடி கூடிய கோஎஃபிஷியன்ட்டை பாருங்கள். ஒய்க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 2. அதுதான் அந்த ஆன்சர் தான் வரும். அப்போ இன்டெகிரேட் அதாவது இ பவர் 2y நம்மளுக்கு இன்டெகிரேட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னா இ பவர் 2y டிவைட் பை 2 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் இ பவர் 3xன்னு இருக்குங்களா இங்கே. அப்போ இ பவர் 3xனா அப்படியே தூக்கில இ பவர் 3xன்னு எழுதிடுங்க. எழுதிட்டு டிவைடட் பை எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? 3. இதுதான் ஆன்சர். அப்போ இ பவர் 3x இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இ பவர் 3x டிவைட் பை 3 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் dx. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன பவரில் வந்து 2 இருக்குங்களா? பவரில் இருக்கக்கூடிய நம்பர் கூட என்ன பண்ணணும்? நம்ம வந்து +1 வந்து ஆட் பண்ணுவோமா? எக்ஸ் பவர் n+1 டிவைட் பை n+1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுன்னா இது கூட 1 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் கியூப் வரும். பவரில் 2 இருக்குது, 2 கூட 1 ஆட் பண்ண என்ன வரும்? 3 வருது. அப்போ பவரில் என்ன வருதோ அந்த நம்பர் வந்து கீழே போடணும். இதை வந்து இன்டெகிரேஷன். புரியுதாமா? அப்போ இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் dx வந்து இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் கியூப் டிவைட் பை 3ன்னு வரும். ஓகேங்களா? இ பவரில் எது வந்தாலும் சரி இதை அப்படியே எழுதிட்டு அந்த பவரில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்து எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி பவர் வந்ததுன்னா என்ன பவர் கூட வந்து ஒன்று ஆட் பண்ணி எழுதணும். அந்த பவரில் என்ன வருதோ அந்த நம்பர் வந்து திருப்பி கீழே போடணும். சரியாம்மா? ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன்ப்பா. கடைசியில் என்ன ப்ளஸ் சி கொடுக்கணும். ப்ளஸ் சிங்கிறது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். அப்போ இ பவர் 2y டிவைட் பை 2 ஈக்குவல் டு இ பவர் 3x டிவைட் பை 3 ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைட் பை 3 ப்ளஸ் சிங்கிறது தான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர்.